தோமோ கனிச்சிவா தமிழ்கரா நராவ் சேனல்ல தமிழ் வழியில் ஜப்பானிய மொழியை பயில்வோம். இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு N1 கிராமர் பாயிண்ட், தட் இஸ் இக்கான்னி யோராசு. அதாவது இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம், சொரேனி காங்கே நக்கு நனி நனிகா தோதே அத்தெமோ, ஸோ பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். 来週の発表会、参加できるかどうかはまだわからないんです。参加できるかどうかいかんによらず、資料の提出は必須ですよ。そうなんですね。じゃあ、今日中に送ります。ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் இந்த இக்கான்னி யோராஸ் கிராமர் பாயிண்ட்டை ஒரு கான்வர்சேஷனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ காங்கே நக்கு இக்கான்னி யோராஸ், இன் அதர் வேர்ட்ஸ் காங்கே நக்கு, அதாவது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஒரு சிச்சுவேஷன், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி அதர் சிச்சுவேஷன் அப்படி சொல்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஜோனோ இக்கான்னி யோராஸ் கெஸ்ஸெக்கிவா கெஸ்ஸெக்கிதா. ஸோ ஈவன் தோ ஃபேக்ட்ஸ், ட்ரூத் எல்லாமே இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் ஆப்சென்ட் அப்படின்னா ஆப்சென்ட் தான், அதுக்கு வேற எதுவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஷிகென்னோ கெக்கா இக்கான்னி யோராசு ஷிகென்ஷு நீ ஃபூசே கோயினோ அத்தா கோனோ கக்சேனோ நியூ கக்குவா ஜெத்தாய் நீ மித்தோமெராரெனாய். ஸோ ரிசல்ட்ஸ் என்னவா இருந்தாலும், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அந்த பையன் எக்ஸாமுக்கு நடுவில் சீட் பண்ணதுனால கண்டிப்பாக இந்த காலேஜில் அவனுக்கு சீட் கிடைக்காது, அட்மிஷன் கிடைக்காது. அதே மாதிரி ஷிங்கோ ஜோக்கியோனோ இக்கான்னி யோராசு சூகான் ஹோகோக்குவோ தேஷுட்சுஷ்தே குதாசாய். ஸோ வாட் எவர் பி த ப்ரோக்ரஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் எனி திங், அதை பொருட்படுத்தாமல் இப்போதைக்கு தேவையானது இன்டரிம் ரிப்போர்ட், அதை தயவு செஞ்சு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன ஆனாலும் சரி, அந்த சிச்சுவேஷனோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து சொல்ற சிச்சுவேஷனோ இட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ இந்த கிராமர் பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை ஜாமதா சாய்னோரா.